அரசு வைத்திய ஆய்வுக்கூட பரிசோதகர்களின் 60வது ஆண்டு நினைவு தினம் மற்றும் பாராட்டு நிகழ்வு இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலை, நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை, கண்டி போதனா வைத்தியசாலை, பங்காலை வைத்தியசாலை, இரத்தினபுரி வைத்தியசாலை என்பன விருதுகளை தட்டிக் கொண்டன. உண்மையில் டெங்கு நுழம்பு தொடர்பிலும் கழிவு முகாமைத்துவம் தொடர்பிலும் மக்களின் கவனம் திரும்பியுள்ளது. அதுடன் அரசாங்கத்தை விமர்சிக்கின்றனர். என்ன நடந்துள்ளது என்று எம்மிடம் கேட்கின்றனர். இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதாக எனக்கு அறிய கிடைத்தது. எமது சுகாதார அமைச்சும் மாகாண சுகாதார அமைச்சும் மாவட்ட செயலாளரும் முப்படையினரும் இணைந்து திருகோணமலையில் வெற்றிகரமாக டெங்குவை கட்டுப்படுத்தினோம். ஆனால் திருகோணமலையில் இளைஞர் மாநாட்டை பிரச்சனையின்றி நடத்தினோம். மீத்தொற்றுமுள்ள குப்பைமேடு ஒரு பாரிய பிரச்சினை. ஏன் அவ்வாறு ஏற்பட்டது? கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் இறுதி தீர்வு என்னவென்று தெரியாமல் செயற்பட்டமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டது. டெங்குவை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் குப்பைகளை அகற்ற வேண்டும். குப்பைகளை அகற்றாமல் டெங்குவை ஒழிக்க முடியாது. கழிவு முகாமைத்துவம் தொடர்பிலான அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணாமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது.